இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கண்டிப்பா படிக்கணும். ஒரு கம்பெனிக்கு 3 முக்கியமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்னு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட், மூணாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோல பேலன்ஸ் ஷீட்னா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை எப்படி படிக்கணும்ன்றத தான் டீடைலா பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிப்போம். ஐடிசி, வேதாந்தா இந்த ரெண்டு ஸ்டாக்குமே அவங்களோட டிவிடெண்ட் பே அவுட்டுக்கு ரொம்பவுமே பேர் போனவங்க. ஐடிசி போன வருஷம் மட்டும் 15 ரூபா 50 காசு டிவிடெண்டா இஷ்யூ பண்ணிருக்காங்க. வேதாந்தா ஒரு ஸ்டாக்குக்கு 101 ரூபாய் 50 காசுன்ற அளவுக்கு டிவிடெண்ட் போன வருஷம் மட்டும் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இப்போ பேசிக்கா ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த டிவிடெண்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த கம்பெனி எங்க இருந்து கொடுத்திருக்காங்க? இது என்ன ரொம்ப எலிமெண்டரியான क्वेश्चनா இருக்கு. ஆப்வியஸா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து தான் டிவிடெண்ட்ஸை இன்வெஸ்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறாங்கன்ற பதில் பார்ஷியலா கரெக்ட். இதை செக் பண்றதுக்கு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல போய் பார்ப்போம். இந்த 2023 மார்ச்சோட முடிஞ்ச நிதியாண்டுக்கு அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஐடிசியோட இபிஎஸ் 15.09 போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பெனி மொத்தமா ஏதோ ப்ராஃபிட் பண்ணிருக்கும். அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே இருக்க எல்லா ஷேர்ஸ் கூடயும் டிவைட் பண்ணா வரது தான் இந்த இபிஎஸ் இல்ல ஏர்னிங் பெர் ஷேர்னு சொல்லுவாங்க. சோ ஒரு ஷேருக்கு 15 ரூபாய் 9 பைசான்ற அளவுக்கு போன வருஷம் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணிருக்கு. ஆனா 15 ரூபாய் 50 பைசான்ற அளவுக்கு டிவிடெண்ட மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த டேட்டா சொல்ற விஷயம் என்ன? ப்ராஃபிட்டை விட அதிகமான அளவு டிவிடெண்ட்ஸா இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ ப்ராஃபிட்ல இருந்து மட்டும் டிவிடெண்ட்ஸ் கொடுக்கப்படல, வேற எங்க இருந்தோ ஒரு குறிப்பிட்ட தொகையை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இப்போ இதே மாதிரி வேதாந்தாவோட டேட்டாவை போய் பார்த்தோம்னா அந்த வருஷத்துக்கான இபிஎஸ் 28 ரூபாய் 45 காசுன்னு இருக்கு. ஆனா அவங்க இஷ்யூ பண்ண டிவிடெண்ட்ஸ் 101 ரூபாய் 45 காசு. ஒரு ஷேருக்கான லாபமே 28 ரூபாய் சில்லறன்னா இருக்கு. 100 ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு ஷேருக்கும் டிவிடெண்ட்ஸ் போன வருஷம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த இபிஎஸ் கீழே டிவிடெண்ட் பே அவுட் பர்சன்டேஜ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேஸ்ல 357%, அதாவது மொத்த லாபத்தையும் கொடுத்தா 100% இங்க இருக்கும். இங்க இருக்கிறது 357%. கிட்டத்தட்ட அவங்க லாபத்தை விட 3 மடங்கு அதிகமா டிவிடெண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. எதனால கம்பெனிஸ் அவங்களோட லாபத்துக்கு மேல இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்றாங்கன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து பார்ப்போம். நிப்போ பேட்டரி, இதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இதோட கம்பெனியை இந்தோநேஷனல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி போன வருஷம் மட்டும் 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்திருக்கு ஒவ்வொரு ஷேருக்கும். அவங்களோட P&L ஸ்டேட்மெண்ட்டை போய் பார்க்கிறோம். போன வருஷம் அவங்க லாபமே பண்ணல, நஷ்டம் தான் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அவங்களோட இபிஎஸும் நெகட்டிவ்ல தான் இருக்கும். அதாவது லாபமே பண்ணாம ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் போன வருஷம் 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு கம்பெனி லாபமே இல்லனாலும் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்ன்றதான் இந்த டேட்டா நமக்கு கன்வே பண்ணுது. இந்த மாதிரி லாபமே இல்லாதப்போ கம்பெனிஸ் டிவிடெண்ட் கொடுக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களை இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் காரணம் ஹிஸ்டாரிக்கல் கமிட்மெண்ட். அதாவது முன்னாடியே இந்த கம்பெனி இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் எப்படியும் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருவோம், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டிவிடெண்ட்ஸை லாபமே இல்லனாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு அடுத்து ஒரு கம்பெனில அதிகமா இன்வெஸ்ட் பண்றது டிஐஎஸும் எஃப்ஐஎஸும். இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதோ ஒரு வகையில இன்கம் கொடுக்கணும்ன்றதுக்காகவும் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு கம்பெனி கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்கு. அந்த டிவிடெண்டும் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருந்தா அதை நல்ல கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா அவங்களோட கம்பெனியை காட்டணும்ன்றதுக்காக இந்த மாதிரி டிவிடெண்ட்ஸை பே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி லாபத்துக்கு மேலேயும் டிவிடெண்ட்ஸ் கொடுக்கிறதுக்கு இன்னும் சில காரணம். அவங்களோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கும்னு அவங்க நம்புறதும். அப்படி இல்லனா வேதாந்தா மாதிரியான கேஸ்ல அவங்களோட ப்ரோமோட்டர் ஹோல்டிங்க போய் பாருங்க. அவங்களோட ப்ரோமோட்டர்ஸ் தான் இந்த கம்பெனில அதிகமான ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்போ வேதாந்தா அதிகமான டிவிடெண்ட்ஸ் கொடுத்ததுன்னா கிட்டத்தட்ட அவங்களோட டிவிடெண்ட்ஸை அவங்க ப்ரோமோட்டர்ஸே அதிகமா வாங்கிட்டு போறாங்கன்றதா மீன் பண்ணுது. அதனால ஒரு கம்பெனி அவங்களோட இபிஎஸ்க்கு மேல டிவிடெண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா இது ஒரு அன்சஸ்டைனபிள் பிராக்டிஸ் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இந்த மாதிரியான டேட்டாவை இன்வெஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்க இருக்க டூல்ஸ் தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் போன வருஷம் வந்த லாபத்துக்கு மேல டிவிடெண்ட்ஸ் பே பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரிசர்வ்ஸ் இல்லனா ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரிசர்வ்ஸ் இல்ல ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் எல்லாம் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். எப்பவுமே ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா as of ஏதோ ஒரு டேட் போட்டிருப்பாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குன்றது தான் அது இண்டிகேட் பண்ணுது. உதாரணத்துக்கு மார்ச் 31 2023க்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அந்த டேட்டுக்கு அந்த கம்பெனியோட நெட்வொர்த் எப்படி இருக்குன்றத இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நெட்வொர்த்னு சொல்லும்போது அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம கிட்ட இருக்க எல்லா சொத்துக்களையும் நம்ம கிட்ட இருக்க எல்லா கடன்களையும் சேர்த்து கழிச்சோம்னா மீதி நிக்கிறது தான் நெட்வொர்த்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கம்பெனியோட சொத்துக்களையும் லயபிலிட்டிஸையும் பாயிண்ட் இன் டைம்ல நமக்கு காட்டுற ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்னு அசெட், இன்னொன்னு லயபிலிட்டிஸ், மூணாவது ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. யூசுவலா லெஃப்ட் சைடுல அசெட்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த அசெட்ஸ்ன்றது அந்த கம்பெனி எதெல்லாம் ஓன் பண்ணுது, அதோட பில்டிங்ஸா இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல கேஷா வச்சிருக்கலாம், ஏதாவது விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி அந்த கம்பெனி ஓன் பண்ற விஷயங்களை அசெட்ஸ் கேட்டகரியில போட்டிருப்பாங்க. ரைட் சைடுல லயபிலிட்டிஸ் வரும். லயபிலிட்டிஸ்னா கடனை மட்டும் உள்ளடக்காது. லயபிலிட்டிஸ்ல கம்பெனி யாருக்காவது கொடுக்க வேண்டிய விஷயங்களான லோன்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னா அந்த விஷயம். அப்படி இல்லனா அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கும் ரா மெட்டீரியல்ஸ்க்கும் யாருக்காவது பே பண்ணாம வச்சிருப்பாங்கல, அதை அக்கவுண்ட்ஸ் பேயபிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை லயபிலிட்டிஸ்ல போட்டுட்டு
போட்டுட்டே வருவாங்க. இப்போ இந்த அசெட்ஸையும் லைபிலிட்டிஸும் கழிச்சா மீதி என்ன நிக்குதோ இதை தான் நெட்வொர்த்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்த்துக்கு இன்னொரு பேர் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஒரு பேலன்ஸ் ஷீட்ன்றதுல எப்பவுமே லைபிலிட்டிஸையும் ஈக்விட்டிஸையும் சேர்த்தா என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் அசெட்ஸ்லயும் வரும். சோ இது ரெண்டுமே எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கிறதுனால தான் இதை பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அசெட்ஸை இன்னும் ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க. கரண்ட் அசெட், நான் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்ஸ்ன்றது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது 365 நாளுக்குள்ள அவங்க கிட்ட இருக்க எந்தெந்த சொத்தெல்லாம் அவங்க வித்து லிக்விடேட் பண்ண முடியுமோ அதை கரண்ட் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. யூசுவலா இந்த கரண்ட் அசெட்ஸ்ல கம்பெனியோட கேஷ் காம்பனன்ட், அப்புறம் அந்த கம்பெனி பண்ண ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் அதுக்கு கொடுக்க வேண்டிய மீதி தொகையான அக்கவுண்ட் ரிசீவபிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட இன்வென்ட்ரி. இப்போ இன்வென்ட்ரின்னு நம்ம சொல்லும் போது அவங்களோட கூட்ஸ் இல்லனா சர்வீசஸ் இப்போ உடனே விற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது தான் இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள லிக்விடேட் பண்ண முடியும். இது எல்லாமே கரண்ட் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது நான் கரண்ட் அசெட்ஸ், அதாவது லாங் டர்ம் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸோ ரியல் எஸ்டேட்டோ இல்ல மிஷினரியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போட்டுக்கலாம். அதை தாண்டி அந்த கம்பெனியோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ அசெட்ஸ்ல ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் அசெட்ஸ் ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். இதே மாதிரி லைபிலிட்டிஸ்லயும் கரண்ட் லைபிலிட்டிஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்றது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கம்பெனி யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ அதை கரண்ட் லைபிலிட்டிஸ்ல போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ், ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்கன்னா இதை கரண்ட் லைபிலிட்டில போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அக்கவுண்ட் பேயபிள்ஸ், அதாவது இந்த கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி கிட்ட சர்வீஸோ இல்ல கூட்ஸோ வாங்கியிருக்கு, அவங்களுக்கு இன்னும் பணம் செலுத்தாம இருந்ததுன்னா இதை தான் அக்கவுண்ட் பேயபிள்ஸ் சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு ஷார்ட் டர்ம் ஆப்ளிகேஷன்றதுனால கரண்ட் லைபிலிட்டில இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அடுத்து லாங் டர்ம் லைபிலிட்டிஸ்ல அவங்க லாங் டர்மா வாங்கின கடன்கள் எல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ இந்த டோட்டல் அசெட்ஸையும் டோட்டல் லைபிலிட்டிஸும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வரது தான் டோட்டல் ஈக்விட்டி போர்ஷன். இந்த டோட்டல் ஈக்விட்டிலே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சொல்லிட்டு இன்னொரு பகுதி இருக்கும். அதாவது அந்த கம்பெனி கிட்ட மிகுதியா இருக்க கேஷ் காம்பனன்ட் தான் இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல நம்மளால பார்க்க முடியும். ஒரு கம்பெனி கிட்ட அதிகமான ரிசர்வ் இருக்கு, அதுவும் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லயே இருக்குன்னா அது ஒரு ஹெல்த்தியான சைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட பாரோயிங்ஸ் அது கண்டினியூஸா குறைச்சிக்கிட்டே வந்ததுனாலும் அதுவும் ஒரு ஹெல்த்தி சைன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து கம்பெனியோட நெட்வொர்த்தான ஈக்விட்டி போர்ஷனும் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருந்ததுன்னா அதுவுமே ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட்னு சொல்லலாம். இப்போ ஐடிசியோட உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனி கிட்ட எக்கச்சக்கமான ரிசர்வ்ஸ் இருக்கு. இந்த ரிசர்வ்ஸ் அதோட கடன்கள் கூட கம்பேர் பண்ணா அந்த கடன்கள் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த டெப்ட் கூட கம்பெனியோட நெட்வொர்த்தான ஈக்விட்டி ரிலேட் பண்ணா அதுதான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த கேஸ்ல டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ கிட்டத்தட்ட 0. அதாவது அந்த கம்பெனியோட நெட்வொர்த் கடனெல்லாம் விட ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கம்பெனி எப்ப நினைச்சாலும் அந்த கடனை ஈஸியா அட்ரஸ் பண்ண முடியும். இதே வேதாந்தாவோட எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இதோட கடன்கள் அந்த ரிசர்வ்ஸை விட ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் அதோட கடன் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருந்துட்டே இருக்கு, அதோட ரிசர்வ்ஸ் கீழே போயிட்டே இருக்கு. இப்போ வேதாந்தா லாபத்துக்கு மேல டிவிடெண்ட்ஸை இந்த ரிசர்வ்ஸ்ல இருந்து தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருந்து இன்னொரு முக்கியமான ரேஷியோவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை கரண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட ஷார்ட் டர்ம் லைபிலிட்டிஸை ஷார்ட் டர்ம்ல இருக்க அசெட்ஸை வச்சு அடைக்க முடியுமா முடியாதான்றதை இண்டிகேட் பண்றதா இந்த கரண்ட் ரேஷியோ. இதோட ஃபார்முலா கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஒரு கம்பெனியோட கரண்ட் அசெட்ஸ் அதிகமா இருந்ததுன்னா ஷார்ட் டர்ம்ல அவங்களுக்கு இருக்க லைபிலிட்டிஸை அவங்களோட ஷார்ட் டர்ம் அசெட்ஸ்ல இருந்தே அவங்களால கட்டிட முடியும். இதை ஒரு ஹெல்த்தி சைன்னே சொல்லலாம். அதாவது கரண்ட் ரேஷியோ 1.5 இருந்து 3க்குள்ள இருந்ததுன்னா இதை ஒரு நல்ல வேல்யூனே சொல்லலாம். இதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது அந்த கம்பெனி கிட்ட இருக்க கடன்களையும் அதோட ஈக்விட்டி போர்ஷனையும் டிவைட் பண்ணா அதுதான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. டெப்ட் குறைவா இருந்து ஈக்விட்டி அதிகமா இருந்தா அந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். அதாவது இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 2க்கும் குறைவா இருந்ததுன்னா அது ஒரு நல்ல சைன்னு சொல்லலாம். ஆனா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வெறுமனே பார்த்து இந்த கம்பெனி ஹெல்த்தியா இருக்கான்றதை நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இல்ல ROE சொல்ற இன்னொரு பாராமீட்டருமே ரொம்பவே முக்கியம். இந்த ரெண்டு பாராமீட்டரும் எப்படி ரிலேட் ஆயிருக்கு, இதை வச்சு ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை எப்படி தெரிஞ்சுக்கலான்றதை இந்த வீடியோல டீடைலா சொல்லிட்டேன். இதை செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்கள்.